பொதுவாகவே பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் ராமேஸ்வரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இந்த ஸ்தலம் இந்த மூணு இருக்கிற இடங்களில் காமியார்த்தமான பலன்கள்லாம் கொடுக்கக்கூடியது. இது போக இதோட பர்வதமும் க்ஷேத்திரம், அப்படியே அது ஒரு க்ஷேத்திரமாகவும் இருந்தால், புண்ணிய க்ஷேத்திரமாக இருந்தால் இன்னும் பலன் ஜாஸ்தி. இதோட அந்த தீர்த்தமே சமுத்திரமாகவும் இருக்குது, புண்ணிய தீர்த்தமும் இருக்குது, சமுத்திரமும் சேர்ந்தது ராமேஸ்வரம். இப்போ 5+1 6. இந்த சமுத்திரமே அக்னி தீர்த்தம். பாருங்கள், அந்த கடலே அக்னி தீர்த்தம்னு அதுக்கு பேர். அப்படி அக்னி தீர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பார்த்தேன்னா, எப்பேற்பட்ட பாவங்களையும் பொசுக்கக்கூடியது இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த கடல் தீர்த்தம். இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒட்டி பாருங்கள், பவளப்பாறைகள் நிறைய இருக்கும். இந்த அக்னின்னு சொன்னாலே இந்த அக்னிக்கு 2 கிரகங்கள் அதிபதி ஜோதிட சாஸ்திரத்தில். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். இந்த சூரியனுக்கு அனலவன்னு பேர், செவ்வாய்க்கு கனலவன்னு பேர். இந்த அனலவனுக்கும் கனலவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அனல்னா ஃப்ளேமோடு இருக்கக்கூடிய நெருப்பு. இன்றைக்கி சூரிய கிரகத்தை நீங்கள் க்ளோஸாக காமிச்சான்னு பாருங்கள், அதில் ஃப்ளேம் எரிஞ்சுட்டே இருக்கும். ஆனால் செவ்வாய் கிரகத்தை பாருங்கள், ஃப்ளேம் இருக்காது, ரெட்டாக இருக்கும். அதே மாதிரி கனலவன்னு பேர். அப்போ இந்த ஃப்ளேம் இல்லாத நெருப்புக்கு கனல்னு பேர். நம்ம தணல்னு கூட வீட்டில் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த கடல் தீர்த்தமே அக்னி தீர்த்தம். அது ஒரு நெருப்புக்கு சமானம். ஆனால் அங்கே நெருப்பு, ஃப்ளேம் இருக்காது அங்கே. அதனால தான் பவளப்பாறைகள் நிறைய இருக்கும். அந்த செவ்வாய்க்குரிய நவரத்னங்களில் செவ்வாய்க்குரிய ரத்னம் தெரியுமா? பவளம். அதனால தான் ராமேஸ்வரத்தில் கடலில் பவளப்பாறைகள் நிறைய இருக்கும். இன்றைக்கி அந்த பவளப்பாறைகள்லாம் உடைச்சிட்டு வரா. உடைக்கக்கூடாது. உடைச்சா அந்த ராமேஸ்வரத்தினுடைய அந்த அக்னி தீர்த்தத்தினுடைய அந்த புண்ணிய பலன் போயிடும். அப்புறம் அங்கே போய் அடுத்தாப்புல அந்த பவளப்பாறையெல்லாம் உடைச்சிட்டு அப்புறம் அந்த தீர்த்தத்தில் குளித்தான்னா அந்த அக்னி தீர்த்தத்தினுடைய புனிதத்தன்மை போயிடும். அதனால் ராமேஸ்வரத்தில் பவளப்பாறைகள் உடைக்கக்கூடாது. அந்த அந்த பவளப்பாறைகள் தான் அந்த அக்னி தீர்த்தத்தினுடைய புண்ணிய பலனை கொடுக்கறதே அந்த பவளப்பாறைகள் தான். அதனால் அந்த பவளப்பாறைகளை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த அக்னி தீர்த்தத்தினுடைய புனிதத்துவம் உயர்ந்து இருக்கும். அப்போ தான் பாவங்கள்லாம் தீரும். அப்போ அந்த எப்பேற்பட்ட பாவங்களையும் அந்த அக்னி தீர்த்தத்தில் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்தா போயிடும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் ராமேஸ்வரம்.